தம்பி, நீங்க 2 பேரும் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாளைக்கு எங்களால உங்க கூட வர முடியாது. நாளைக்கு எங்களுக்கு ஜாக்சன் துறை கூட மீட்டிங் இருக்கு. அத்தை, பாட்டி, ஜாக்சன் துரையா? அவர் ஒரு இங்கிலீஷ்காரர் தம்பி. இந்திய முறைப்படி அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கு ஆர்டர் கொடுக்க பேசுறதுக்காக நாளைக்கு எங்களை வர சொல்லிருக்காரு. பாட்டி, நீங்க என்ன அசத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்கிலீஷ்காரங்களுக்கெல்லாம் ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்க. சூப்பர் பாட்டி. இது என்ன பிரமாதம் தம்பி. அது ஒரு ஆங்கில இந்தியன் குடும்பம். அவங்க ரொம்ப காலமா நம்ம கிட்டதான் நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. அதனால அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டு உங்க கூட வர வாய்ப்பே இல்லை. ஓகே பாட்டி, நான் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போலான்னு ஆசைப்பட்டேன். நீங்க ஜாக்சன் துரை ஆர்டர் எடுக்க போறீங்க. சரி, நானும் பாரதியும் போயிட்டு வரோம். மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிருங்க. ஆனா நீங்க இப்ப சொன்ன ஜாக்சன் துரை கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் நல்லது நடக்கிறதுக்கு பொய் சொல்றதுல தப்பு இல்லாத. அதை விடு லட்சுமி. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க 1000 பொய் வேணாலும் சொல்லலாம். ஆதியும் பாரதியும் நாளைக்கு தனியா ஜாலியா புல்லட்ல போன எப்படி இருக்கும்? என்ன லட்சுமி, பாட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப போய் கனவை கெடுத்துட்டியே. அவங்க நாளைக்கு தான் போக போறாங்க அத்தை. சரி சரி, அவங்க 2 பேரும் போயிட்டாங்களா? பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. லட்சுமி, கனவா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரியும். நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. என்ன தப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. அதனால எல்லார் கையிலயும் கயிறு கட்டினேன். இப்படி எல்லாம் சமாளிச்சா எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லப்போனா உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனால நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்காத. இந்த மீனா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீங்க இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க சொல்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க தப்பா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்புங்க. என்ன பாரதி, இந்த பொண்ணு இப்படி பேசுறா? அவங்கதான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுவும் இல்லாம வேண்டுதலுக்கு தான் கயிறு கட்டினு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். சீக்கிரமா கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இல்ல பாரதி, இந்த பொண்ணு நம்ம கிட்ட போய் சொல்றா. இவதான் ஆதியோட பொண்டாட்டி. ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? என் புருஷனோட பேரு கார்த்தி. அவரு மாங்காட்டுல ஒரு கம்பெனில வேலை பாக்குறாரு. எங்க சொந்த ஊரு கூட வேலூருங்க. என் குடும்பமே அங்க தாங்க இருக்கு. நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? நீங்க சொல்றவரை நான் கோவில்ல தாங்க பாத்திருக்கேன். எனக்கு அவரு முகம் கூட ஞாபகம் இல்ல. இது நாள் வரைக்கும் அந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டது இல்ல. அவரை போய் ஏன் புருஷன்னு சொல்றீங்க? மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விட்டுருங்க மீனா. அதெல்லாம் முடியாது பாரதி. விடுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? அதுக்காக இல்லங்கிற விஷயத்த இருக்குன்னு யாராவது ஒத்துப்பாங்களா? அவங்க ஹஸ்பண்ட், குடும்ப டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்கல்ல.
இதுக்கு மேலயும் அவங்கள இங்க வச்சிருக்கிறது சரியில்லை. நல்லா சொல்லுங்க மேடம். இவங்க யார தேடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இவங்க தேடுற ஆளு நான் இல்லைங்க. நல்ல வேலை இப்போ நீங்க வந்தீங்க. என்னை கட்டி போட்டு வாய ஒட்டி கத்தியெல்லாம் வச்சு என்ன மிரட்டினாங்க, என்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இத போய் நான் வெளியே சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். இவன் என்ன பாரதி இப்படி எல்லாம் சொல்றா? அவங்க சொல்றது உண்மைதான். நீங்க அவங்கள அடைச்சு வச்சு கட்டி போட்டதெல்லாம் தப்பு தானே. இப்போ இவளை வெளியில விட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராது. தமிழ், எடுத்துட்டு போற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணணும். நீ பாட்டுக்கு அதிகமா சாப்பிடாத. டிராவல்ல ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். நிறைய சாக்லேட் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும். பெரிய பெரிய ரைடெல்லாம் போகாத. தண்ணி பக்கத்துல தனியா போகவே கூடாது. சானிடைசர் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டமா. வெயில் அதிகமா இருக்கும், தண்ணி நிறைய குடி. தலைக்கு கேப் போட்டுக்கோ. ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காத. விண்டோ சீட்ல எல்லாம் உட்கார வேணாம். என்னம்மா நீ விண்டோ சீட் எல்லாம் உட்கார வேணாம்னு சொல்ற? எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி சரி பரவாயில்ல. ஆனா தலை கையெல்லாம் வெளியே நீட்ட கூடாது. வண்டி மூவிங்ல இருக்கிறப்போ அங்க இங்கன்னு எழுந்து நடக்க கூடாது, ஓடக்கூடாது, டான்ஸ்ல ஆடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பாரதி போதும்.